வனவிலங்குகளால் ஏற்படும் மனித உயிரிழப்புகளுக்கான நிவாரணத் தொகையை 2 மடங்காக உயர்த்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மனித மிருக மோதல்களை குறைக்க தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனவிலங்குகளால் ஏற்படும் மனித உயிரிழப்புகளுக்கான இழப்பீடு 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், இதற்காக 10 கோடி ரூபாய் நிறுவ நிதி ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மனித வனவிலங்கு மோதல்களில் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு கூடுதல் நிவாரண உதவித்தொகை வழங்கிட வேண்டும் என்று அரசுக்கு முறையீடுகள் வந்ததாகவும், அதனை ஏற்று தொகையை 2 மடங்காக உயர்த்தி முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி 5 லட்சமாக இருந்த நிவாரணத் தொகையை 10 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது உடனடியாக நடைமுறைக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மாநில அரசின் பணி நன்றாக இருப்பதாக திருநெல்வேலியில் ஆய்வு செய்த மத்திய குழுவினர் தெரிவித்தனர். தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய கடந்த மாதம் 20ஆம் தேதி மத்திய குழு வந்தபோது பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றதால் சேதத்தை முழுமையாக கணக்கிட முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மீண்டும் ஆய்வு நடத்த தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் KP சிங் தலைமையில் 7 பேர் கொண்ட மத்திய குழு வந்தது. சனிக்கிழமை தூத்துக்குடியில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழு 2வது நாளாக நெல்லை மாவட்டத்தில் ஆய்வு செய்தனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிப்பு தொடர்பான புகைப்படங்கள், வீடியோக்களை பார்த்த குழுவினர் பின்னர் 2 அணிகளாக பிரிந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர். அப்போது தமிழ்நாடு அரசின் பணிகள் நன்றாக இருப்பதாக அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். தாமிரபரணி கரையோரம் உள்ள வண்ணாரப்பேட்டை, கருப்பன்துறை, சீவலப்பேரி ஆகிய இடங்களிலும், கருவை கிராமத்தில் விளைநிலங்கள், சிவந்திப்பட்டி கிராமத்தில் உடைப்பு ஏற்பட்ட குளம் ஆகியவற்றையும் ஆய்வு செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தென் சென்னை தொகுதியின் வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ளது. சென்னை அடுத்த வானகரத்தில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தென் சென்னை மக்களவை தொகுதி வேட்பாளராக பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அறிவிக்கப்பட்டார். நாடாளுமன்ற வேட்பாளராக தெரிவு செய்த தம்பி சீமானுக்கு இந்த இடத்தில் நான் நன்றியை தெரிவிப்பது பெரிதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்றும், இதில் 50 விழுக்காடு மகளிருக்கு ஒதுக்கப்படும் என்றும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 7 விழுக்காடு வாக்கை தொற்று இன்னைக்கு இருக்கிறதில் திமுக, அதிமுக அடுத்து அதிக வாக்கு வங்கியை வைத்திருக்கிற கட்சி நாம் தான். ஆனால் நாம் கூட்டணி வைத்தால் 0.05 போயிடும். தேர்தல் வெற்றிக்காக ஒவ்வொரு உறுப்பினரும் அயராது உழைக்க வேண்டும் என்று சீமான் கேட்டுக் கொண்டார்.